வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபுல்லாக அந்த கூட்டம் ஃபுல்லாக எனக்காக தான் வந்தாங்க. இதே தான் ஐபிஎஸ் கிளர்க்குக்கும் வந்தாங்க. நான் வந்து கிளர்க், கனரா பேங்க் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ மூணுமே கிளியர் ஆகிருக்கு எனக்கு இந்த வருஷம். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எங்கள் அப்பா மட்டும் தான் வந்திருக்காங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வரல. அப்புறம் முக்கியமான ஒரு ஆள் ராஜா சார், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு கேங், பெரிய கேங் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்காது. இன்ஸ்டியூட்டில் ஒரு கேங் ஃபார்ம் ஆச்சு, ரூமில் ஒரு கேங் ஃபார்ம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் என் ரூம் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் கிடச்சிருக்க கொடுத்து வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே நான் தூத்துக்குடிக்கு வந்த காரணமே வந்து விக்னேஷ், நீங்கள் ஒரு பையன் என் பேரை வச்சுட்டு இங்கே தான் உட்காந்துருக்கா வீடியோ எடுத்துகிட்டு. அவங்களோட அண்ணன் யூகோ பேங்க் பிஓ ஒர்க் பண்ணுறாரு. அவர் மூலியமாக தான் நான் இங்கே வந்து படிக்கிறதுக்கு. எனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எல்லாமே அந்த விக்னேஷ், அந்த பையன்தான். அப்புறம் ரூம்மேட்ஸ்ன்னு பார்த்தா எனக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி சைடெலாம் கொஞ்சம் சந்தோஷண்ணே, கலையரசன், ஸ்ரீதரண்ணே, இவங்கெல்லாம் வந்து எனக்கு நான் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது கொஞ்சம் ஜாலி மோட்லேயே இருப்பாங்க. அதோ இப்போ கூட ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் எனக்காக கோகுல் ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ண ஒரு பையன் எங்கள் ரூம்மேட்ஸ் தான். எனக்காக இன்றைக்கி ஒரு நாள் லீவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எனக்காக கிளம்பி வந்தான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் லாஸ்ட்டாக ஸ்டேஜுக்கு கூப்பிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸை ஒருத்தர் விடாமல் கண்டிப்பாக வரணும், எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வரேன். தஞ்சாவூர்லேருந்து ஒரு நெல்லுப்பட்டுங்கிற ஒரு கிராமத்தில் தான் ஃபஸ்ட் நாங்கள் இருந்தோம். அங்கே ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. எங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா அவங்க பெருசாக எதுவுமே படிக்கலை. அவங்களால முடிஞ்சது எங்களை படிக்க வைக்கிறது தான் அவங்களோட முதல் குறிக்கோளாக இருந்தது. அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ எல்லாமே பண்ணாங்க. அவங்களால முடிஞ்ச பெரிய விஷயம் அதுதான். எங்களை நல்ல நிலைமை கொண்டு வந்தாங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து யூகோ பேங்க் பிஓ இப்போ பெங்களூரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்லேனா நான் இங்கே தூத்துக்குடி வந்திருக்க முடியாது. ஏன்னா நான் 1 இயர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சென்னையில். அங்கேயுமே பயங்கர ப்ரெஷர். இப்போ பேங்கிங்கில் ப்ரெஷர் சொல்கிறாங்கல்ல, அதை விட ஹெவியான ப்ரெஷர் அங்கே இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். மிட் நைட் 3 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயே தூங்கி எழுந்திரிச்சு திரும்பி மார்னிங் ரூம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு திரும்பி மறுபடியும் 9 o'clock பிரான்ச் ஆஃபீஸ் வரணும். அந்த மாதிரியான ஒர்க் போயிட்டு இருந்துச்சு எனக்கு சென்னையில். இப்போது அதெல்லாம் கடந்து நான் வரதுக்கு எங்கள் அக்கா கொஞ்சம் நீ போ, தைரியமாக போ, நீ மேக்ஸ் நல்லா போடுவ, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்னை அமுச்சு வச்சாங்க. அதனால தான் நான் இங்கே வந்து படிக்கிறதுக்கு எனக்கு ஆனால் டைம் எடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் 3.5 years நினைக்கிறேன். 3.5 years டைம் எடுத்துருச்சு. அதுக்குமே 3.5 டைம் எடுக்குதுன்னா அதுக்கு நம்ம தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். அந்த மிஸ்டேக்கை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ப்ராக்டிஸ் தான். நம்ம ப்ராக்டிஸை எப்படி இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு விதமாக நம்ம அப்ரோச் பண்ணியிருப்போம். நான் வந்து இப்போ இங்கே வந்த புதுசில் வந்து பேசிக் எதுவுமே நான் வந்து எல்லாமே வந்து யூடியூப்லேயே பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடியே யூடியூப்லேயே பார்த்துட்டு தான் வந்தேன் இங்கே தூத்துக்குடிக்கு. திரும்பி என்னடா பேசிக் கற்றுக்க போகிறோம், மறுபடியும் கிளாஸ் ஜாயின் பண்ணி 1 month வீக் இதாகணுமா அப்படின்னு நினச்சிட்டு நான் கிளாஸ் ஜாயின் பண்ணல. அதுக்கப்புறம் டேரெக்டாக மெயின்ஸ் பேட்ச்லேயே குதிச்சிட்டேன். மெயின்ஸ் பேட்சில் குதிச்சுட்டு ரொம்ப சோம்பேறியாக இருந்தேன். இங்கே வந்த புதுசில் என்னடா அது இப்படியே போயிட்டுருக்கு, டெஸ்ட்டு எனக்கு காலைல 6:15 நினைக்கிறேன். இங்கே நடக்கிற மாதிரி வேறு எந்த இன்ஸ்டியூட்லையும் நடக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாஃப்மே, இங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. மாறிங்க அவங்களும் எங்களுக்கு முன்னாடியே சீக்கிரம் வந்துடுறாங்க. முக்கியமாக ரிசோனா மேம், வெங்கடண்ணன், தனசேகர் அண்ணன் குவான்ஸ் யூபிஐ கிளியர் பண்ணியிருக்காரு. இவங்களாம் தான் ரொம்ப முக்கியமான. அப்புறம் சாரு மேம், இங்கிலீஷ் மேம். இப்போ நான் எஸ்பிஐ கிளியர் பண்ணதுக்கு அவங்களும் ஒரு ரீசன். எனக்கு இங்கிலீஷ் வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். ஆனால் எனக்கு இங்கிலீஷில் தான் எனக்கு மார்க் இது வரைக்கும் வராமல் இருந்தது. இந்த 3 வருஷத்தில் எனக்கு ப்ராப்ளமே அதுதான். நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்ட மேஜர் மிஸ்டேக் அதுதான். மற்ற குவான்ஸு, ரீசனிங்கு இதே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண தவிர அந்தளவுக்கு நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனால் இப்போ வரவங்கலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க இங்கிலீஷ் மார்க் எடுக்கல. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ குவான்ஸ் ரீசனிங் போடுறவங்க அவங்கள விட நம்ம வந்து நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஸ் காட்டுறோம்னா நம்ம ஒரு 4 மார்க் தான் காட்டுவோம். ஆனால் இங்கிலீஷ் போடுறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை விட 15 மார்க் டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க இப்போ வரவங்க எல்லாம். இப்போ எஸ்பிபிஓ கிளியர் ஆகுறாங்க. லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜர் அதுதான் டிஃப்ரென்ஸ் காட்டுச்சு. நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஃபுல்லாக.
ஒரு 30 பேர் லாஸ்ட் இயர் போனாங்கன்னு நினைக்கிறேன், 50 பேர் நினைக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே இங்கிலீஷில் மார்க் ஹெவியாக வாங்கியிருந்தாங்க. நான் வந்து 14 தான் வாங்கியிருப்பேன், ஆனால் அவங்க 34 36 அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. அதனால் நம்மளோட ப்ராக்டிஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நமக்கு எது வருங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிங்க. அதில் நம்ம வந்து எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. அதில் உங்களால் கண்டிப்பாக 10 மார்க் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியணும். அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அந்த செக்ஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்கு, இல்லைன்னா அது நீங்கள் ஸ்ட்ராங் கிடையாது. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரீசனிங் செக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுமாதிரி நீங்கள் உங்களோட செக்ஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அந்த செக்ஷனில் எவ்வளோ மார்க் நம்மளால் மேக்ஸிமம் எடுக்க முடியும், அடிக்கணும். எப்போ டெஸ்ட் போட்டாலும் அந்த மார்க் குறையவே கூடாது நமக்கு. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிற மெத்தடை வந்து நீங்கள் குரூப்பாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தனியாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களோட இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு கூட நீங்கள் டெஸ்ட்டு கம்பைன் பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம், நம்மளை விட அவங்க எப்படி அப்படி நல்லா போடுறாங்க, எப்படி இந்த கொஷினுக்கு அவங்க அப்ரோச் வேறு மாதிரி இருக்குது, அந்த அப்ரோச் நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ஒரு 6 பேர் டிஸ்கஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் சீக்கிரமே கிளியர் பண்ணலாம். நான் வந்து இப்போது 2 வருஷம் வந்து அதான் சொல்கிறேன்னு இங்கே வந்து இங்கே 2 வருஷம் ஆகுது இங்கே வந்து. அப்போ வந்து நான் கிளாஸ் பேட்ச் வந்து நான் மிஸ் பண்ணதான் மேஜர் மிஸ்டேக்காக நான் சொல்கிறேன். இப்போது லாஸ்ட் இயர்லேருந்து தான் நான் வந்து எனக்கு ஒரு குரூப் இங்கே இன்ஸ்டியூட் குரூப் கிடச்சது. வினோத், தினேஷ்குமார், அந்த பையன் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் அந்த பையன் கிளியர் பண்ணி, அந்த பையன் இன்றைக்கி வரல, சீஃப் கெஸ்ட் தான் அன்றைக்கின்னு நினைக்கிறேன். அந்த பையன் வரல. அப்புறம் அருண்குமார்னு ஒரு பையன், பழனிசாமி முக்கால்வாசி இன்ஸ்டியூட்டுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்க வினோத், வினோத் இங்கே எனக்காக வந்திருக்கான். அவன் இன்றைக்கி வந்திருக்க மாட்டான், அவன் ஆர்ஆர்பி இதெல்லாம் எல்லா சக்ஸஸ் மீண்டும் வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று எனக்கு இன்ஸ்டியூட்குள்ளே செட் ஆச்சு. இன்ஸ்டியூட்குள்ளே செட் ஆனதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம், டெய்லி என்ன பண்ணுவோம், 6 பேர் ஒன்றா தான் இங்கே கிளாஸ் பேட்ச் அட்டன் பண்ணுவோம். அப்போவே மதியத்துக்குள்ளே ஒன்றா தான் உட்காந்து ரிவ்யூ பண்ணுவோம். அப்போதைக்கு பார்த்தோன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொருத்தவங்களோட அப்ரோச் வித்தியாசமாக இருக்கும். அவங்க நம்மளை விட ஈஸியான அப்ரோச்சாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு நல்ல குரூப் ஃபார்ம் பண்ணணும். விளையாட்டுத்தனமாக இல்லாமல் சீரியஸாக இருக்க மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிங்கன்னா, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்ட்ராங்காக இருப்பான். அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் 6 மாதத்துலேயே அடிச்சிடலாம். அதுதான் நான் ஒரு பிக் ட்ராபேக்காக நான் இங்கே வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் எந்த ஸ்டேஜில் எங்கள் அப்பாவை நான் இது மாதிரி ப்ரௌட் பண்ணுற மாதிரி ஏற்றுனதே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக எங்கள் அப்பாவை ஒரு ஸ்டேஜில் ஏற்றுறேன். அவங்களும் பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. கூப்பிட்றேன் அவங்கள. எல்லாருக்கும் வணக்கம். நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து பெருசாக 5வது வரை தான் படித்தேன். 4-5 பேருக்கு மேலே, நான் 5 பேர் நாங்கள் அண்ணன் தம்பி. நான் தான் லாஸ்ட்டு. 2 அண்ணனை தான் படிக்க வச்சேன். அவங்க 2 பேர் வேலைக்கு போனாங்க. பாக்கி 3 பேர் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் படிப்பே வராமல் எங்கள் அப்பா படிக்க போவான்னா விவசாயம் பார்ப்போன்னு போர் போட்டு வச்சுருக்கோம். விவசாயத்தை பிடித்தோம். அதுக்கு பிறகு தான் பொண்ணையும் பையனையும் எப்படியாச்சும் நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு 2 பேருமே இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுருந்தேன். அது நல்லா படித்தாங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் கொண்டாந்து அங்கேயும் தஞ்சாவூர் இங்கிலீஷ் மீடியம் 8வது 9 10வது வரலையும் +2 வரலையும் +2 வரலையும் 2 பேரும் படிக்க வச்சேன். அதுலேயும் படித்து தான் இப்போ அஞ்சலாய்மலையில் படித்தான். பாப்பா ராமகிருஷ்ணா காலேஜில் படிச்சிச்சு. ராமகிருஷ்ணா காலேஜில் படித்து முடிச்சுட்டு தான் எங்கள் மச்சான் அவரோட மாமா ஒருத்தர் கனரா பேங்கில் மேனேஜராக இருந்தார். அவர் தான் பெண் குழந்தைக்கு இதில் பேங்கிங் படிக்க சொல்லுங்கள் பாப்பாவை அப்படின்னாரு. அதுக்கு வந்து இதில் மெட்ராஸில் வந்து வேலை கிடச்சிச்சு. இதுக்கு ஐடி கம்பெனிக்கு. அதுக்கெல்லாம் அனுப்பவேனா, நீங்கள் பேங்கிங் படிக்க சொல்லுங்கன்னாரு. இவன் வந்து விப்ரோன்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான் சென்னையில். அங்கே வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தான். அப்போ தான் சொன்னிச்சு, பாப்பா நீ அதை விட்டுட்டு வந்து நீ வந்து இங்கே இப்போ இதுக்கு பேங்கிங் படி அப்படின்னு நாங்கள் தஞ்சாவூரில் படிக்க வச்சுருந்தோம் 4 மாதம். இங்கே படிக்காத நீ தூத்துக்குடி போன்னு சொல்லி அவங்களோட அந்த விக்கி அண்ணா அவர் சொல்லி தான் கொண்டாந்து இங்கே படிக்க வச்சான். இங்கே படித்து வேலை வாங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. எங்கள் பெரியம்மா பூர்ணி ராமலிங்கம் சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது. வேறு யாருமே எங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்கல. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒருத்தவங்களாவது சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேங்க. கண்டிப்பாக இருப்பீங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள், கண்டிப்பாக விடாதீங்க. அதேமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்து 2 பேர் 3 பேரை விட்டுட்டேன். புகழேந்தின்னு ஒரு பையன் ஐபிஎஸ் பிஓவில் ரிசர்வ்லிஸ்ட்டாக இருக்காப்புல. அவங்களுக்கு டேடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால் வர முடியல. அவனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். பேச்சிராஜ், அப்புறம் கோபி அண்ணன், இது மாதிரி அவங்களுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரு கோட் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த உரையை.
ப்ராக்டிஸ் லைக் யூ நெவர் ஓன், பெர்ஃபார்ம் லைக் யூ நெவர் லாஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.